கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, நலமா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள்னால நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும். அதற்காக அந்த இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி துவங்கி 31ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்களை பார்க்க போறோம். இந்த வாரம் ரோகிணி நட்சத்திரத்துல சந்திரனுடைய பயணம் துவங்குகிறது. இந்த வாரம் என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாலட்சுமி வழிபாடு செய்வதற்கு அற்புதமான வாரம். இந்த வாரத்துல சுக்கிரனுடைய வீட்டிலே சந்திரன் அமர்ந்து வாரம் துவங்குகிற போது நீங்க மகாலட்சுமி வழிபாடு செய்தீங்கன்னா செல்வ நிலை உயரும். உங்க வீட்டிலேயே இந்த ஒரு வாரம் முழுவதுமே ஒவ்வொரு நாளும் வீட்டில் திருவிளக்கு ஏற்றி ஓம் திருமகளே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லி, வெற்றிலை பாக்கு பழம், வெத்தலை பாக்குங்கிறது கொட்டைப்பாக்கு, வெற்றிலை கொட்டைப்பாக்கு பழம் வைத்து மகாலட்சுமிக்கு படைத்து வந்தீர்களானால் செல்வ நிலை உயரும். இதை இந்த வாரம் செய்து பாருங்க, நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதை போல திருமண தடை இருக்கக்கூடியவர்கள் இந்த வாரத்தை நீங்க அருமையா பயன்படுத்திக்கலாம். சுக்கிரனுடைய வீட்டுல சந்திரன் அமர்கிற போது இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தினாலும் அது வெற்றிகரமாக முடியும். அதை போல அம்மனுக்கு மஞ்சள் அலங்காரம் செய்தாலும், பெண் தெய்வத்திற்கு மஞ்சள் அலங்காரம் செய்து யாருக்கு திருமணம் ஆகணுமோ அவங்க பேர்ல இந்த வாரம் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அர்ச்சனை செய்தாலும் திருமண தடை விலகி திருமணம் கைகூடும். அவ்வளவு அருமையான வாரம் நடக்கிறது. நீ 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த வாரம் என்ன பலன்கள் நடைபெறப் போறது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? எனதருமை மேஷ ராசி என்பர்களே, சந்திர பகவான் உங்களுக்கு நல்ல தனலாபத்தை கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்கார். ராசியில ஏற்கனவே குரு பகவான் இருக்கார். இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு ஆதரவை கொடுத்துட்டு இருக்கார். ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் பொதுவா ஜென்ம குரு அப்படிங்கும் போது நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஆனால் மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஒரு நல்ல ஆதரவை இப்போ கொடுத்துட்டு இருக்கார். உங்க பினான்சியல் ஸ்டேட்டஸ் உயர்றதுக்கு உதவுவார். ராசியில குருவும் 2ல் சந்திரனும் இருப்பது ஒரு அருமையான அமைப்பு. குருவும் சந்திரனும் அருகருகே இருக்கிறார்கள் அப்படிங்கிற இந்த அமைப்பு உங்களுக்கு செல்வ நிலையை உயர்த்தும். குடும்பத்துல நல்ல செய்தியை கொண்டு வரும். சூரியன் செவ்வாயுடைய சேர்க்கை, 2 ஒளி கிரகங்கள், மிக முக்கியமான கிரகங்கள். ஒன்னு சூரியன், இன்னொன்னு சந்திரன். 2 ஒளி கிரகங்களுடைய சப்போர்ட் இப்ப மேஷ ராசிக்கு இருக்கு. உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன், 2ல சந்திரன் உச்சம் அப்படிங்கிற இந்த நிலை ஒரு நல்ல தனவரவு, அரசியல்வாதிகளுக்கு ஒரு உயர்வு, அரசு பணி எதிர்பார்ப்போருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, இதையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். பெண்களுக்கு சில உடல்நல பாதிப்புகள் உண்டு, அதுல கவனமா இருக்கணும். குறிப்பாக ஹார்மோன் பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். மீடியா துறையில பணியாற்றக்கூடியவர்கள், அதை போல வழக்கறிஞர்கள், இவர்கள் தங்களுடைய உடல் நலத்திலும் பாதுகாப்பிலும் கொஞ்சம் அக்கறையை அதிகப்படுத்திக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கிரன் அட்டமத்தில் இருக்கிற போது இந்த பெண்களுக்கு சில பாதிப்புகளை கொடுக்கிறது, சில அவமானங்களை கொண்டு வந்து கொடுத்துருங்கிறதுனால எச்சரிக்கையாக பெண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வாரமாக இருக்கு. புதியதாக வேலை தேடுவோருக்கு ஒரு நல்ல வாரமாகவும், ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு
வேலை மாற்றம் தரக்கூடிய வாரமாகவும் இருக்கு. குறிப்பாகவே பணியில் இருக்கக்கூடியவர்கள் பலருக்கு, கம்ப்யூட்டர் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில பாதிப்பு தரக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமைகிறது. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பகவான் அட்டமத்தில் இருக்கிற போது சில உடல்நல பாதிப்புகள் கொடுக்கும். ஆறுக்குடையவர் அட்டமத்தில் இருக்கிறார். விபரீத ராஜயோகம் என்று நம்ம சொன்னாலும் உடல் நலத்தில் அது சில பாதிப்புகளை கொடுக்கிறது. ஏதோ ஒரு வயிற்று வலி, சிலருக்கு மறைவு உறுப்புகளில் பிரச்சனை அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அது கொடுக்கிறது. அதனால நீங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த வாரத்தில் மாணவர்கள் படிப்பில் அதிக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அதை புரிஞ்சுட்டீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரம். இந்த வாரத்தில் வெளிநாட்டு வாய்ப்புகளை பற்றி பலரும் கேட்குறீங்க. நல்ல வெளிநாட்டுக்கு செல்வதற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இப்போ பெருகி வரும். மேஷராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை வழிபடணும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். ரிஷபராசி அன்பர்களே, நல்லா இருக்கீங்களா? ரிஷபராசிக்காரங்களுக்கு மிக யோகமான வாரம். உங்க ராசியில துவங்கி சுகஸ்தானம் வரைக்கும் சந்திரனுடைய பயணம். அப்போ காதல் விஷயங்கள்ல ஒரு நல்ல வெற்றி அது உண்டாகிறது. அப்போ சிலருக்கு இருக்கட்டும், காதல் விஷயங்கள்லாம் இருக்கட்டும் சார், வேலை எப்ப சார் கிடைக்கும் அப்படின்னு ரிஷபராசிக்காரர்கள் கமெண்ட்ஸ்ல கேட்பீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இப்போ கிடைக்கக்கூடிய காலகட்டம் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு லட்சுமி நாராயண யோகம் இப்ப நடக்கிறது. இந்த லட்சுமி நாராயண யோகம் ஒரு நல்ல செல்வ வரத்தை கொண்டு வந்து கொடுக்கும், செல்வ வளத்தை கொடுக்கும், நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும். இந்த வாரம் முழுவதுமே நீங்க ஒவ்வொரு நாளும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் ஒன்றுக்கு சென்று பெருமாளுக்கும் தாயாருக்கும் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிற போது உங்களுக்கு நல்ல முறையில வேலை வாய்ப்பு கிடைக்கும், செல்வ வளம் கூடும். அதே மாதிரி திருமண தடைகள் இருக்கக்கூடிய வாழ்க்கெல்லாம் இந்த வாரம் திருமண தடைகள் விலகும். அட்டமத்துல சூரியனும் செவ்வாயும் கூடியிருக்கக்கூடிய இந்த காலத்துல நம்ம என்ன கவனமா இருக்கணும்னா, நெருப்பு விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். அதை போல மின்சார சாதனங்களை இல்லத்திலே ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். மின் விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் வண்டி வாகனங்களை மிக கவனமாக இயக்க வேண்டிய ஒரு வாரம். இந்த வாரத்துல 5ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பதனால கேளிக்கை விஷயங்கள், ஒரு நண்பர் சொல்றாரே அப்படின்னு சொல்லி ஒரு தவறான பழக்கத்தில் ஈடுபட்டுட்டு அது பிறகு சிக்கல்ல மாட்டிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ரிஷபராசிக்காரங்களுக்கு தவறான பழக்கங்கள், என்ன பழக்கம் தவறான பழக்கமாக இருக்கிறதோ உங்களுக்கே தெரியும். அந்த பழக்கங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நீங்கள் துர்க்கையை வழிபடுகிற போது மிக நல்ல செல்வ வளத்தை தருவார். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். தங்கம் வாங்கக்கூடிய எண்ணம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய கூடும். பெண்களை பொறுத்தவரை ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இப்பொழுது நிலவும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல நலமாக இருக்கிறது. இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முத்தாலம்மன். முத்தாலம்மனை வழிபடுங்கள், எல்லா நன்மைகளும் நடக்கும். மிதுனராசி அன்பர்களே, டிசம்பர் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்கள். மிதுனராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு சிறப்புன்னா, ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்கிறார்கள். அப்போ உங்க அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய உங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே 11ஆம் இடத்துல குரு ஒரு நல்ல விஷயம், உயரதிகாரியுடைய சப்போர்ட் கிடைக்கும்னு இருக்கு. இதுல 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்வது விஐபிகளுடைய நெருக்கம், அவங்களுடைய அறிமுகம், ஒரு புதுசா ஒருத்தருடைய அறிமுகம் கிடைக்கும், வாழ்க்கையை உயர்த்துங்கிற மாதிரி கிரக சூழ்நிலைகள் இருக்கு. அதே நேரத்தில் தந்தை சகோதரன் இவர்களுடைய
உடல் நலத்துல அவருடைய பாதுகாப்புல நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக சகோதரர்களோட கருத்து மாறுபாடு வரும்னு இருக்கு. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, அது நல்லது. உங்களுடைய தனஸ்தானாதிபதி சந்திரன் 12ஆம் இடத்துல அமர்ந்து வாரத்தை துவக்குகிறார் போது நிறைய செலவு இந்த வாரம் இருக்கும். வரவும் நன்னா இருக்கும். சார் செலவாகும் சொல்ற வருமானம் 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 வரும், அதுவும் நன்னா இருக்கும். செலவு நிறைய ஆகும். மகளுக்காக செலவு செய்வது, கல்விக்காக செலவு செய்வது, பொழுதுபோக்கு விஷயங்களுக்காக செலவு செய்வது, சுற்றுலாவுக்காக செலவு செய்வது அப்படின்னு செலவுகள் இருக்கிறது இருக்கும். ஆடம்பர விஷயங்களுக்கு செலவு செய்வது, புதிய ஆடைகள் வாங்குறது, விலை உயர்ந்த ஆடைகள், எலக்ட்ரானிக் பொருட்கள், அந்த மாதிரி பொருட்கள் வாங்குறது, புதுசாக செல்போன் வாங்குறது, அழகு சாதனங்கள் வாங்குவதெல்லாம் ரொம்ப இப்ப அதிகரிக்கும். அந்த மாதிரி செலவுகள் இருக்கும். அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல சுக்கிரன் புதனும் இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் மனைவியிட்ட ரொம்ப அனுசரிச்சு போகணும். மனைவியுடைய உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும். மனைவியோட எந்த மனஸ்தாபமும் வச்சுக்கூடாது. சின்ன சின்ன சண்டை வந்தாலே விட்டு கொடுத்து போயிடணும். மிதுன ராசிக்காரங்க இந்த வாரம் நல்லா இருக்கும். உணவுப் பொருட்கள் எடுத்துக்கொள்கிற போது கூடுதல் கவனமா இருக்கும். இந்த உணவுப் பொருட்கள் ஒத்துக்காம ஒரு கேஸ்ட்ரிக் ட்ரபிளோ, வயிறு சம்பந்தப்பட்ட வலியோ, ஏதோ தொந்தரவுகளோ இருக்கலாம். அட்டமாதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்ப அப்பாவுடைய உடல் நலத்துல கூட கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. 1ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வெளிநாட்டு வாய்ப்புகளை உங்களுக்கு முயற்சி செய்வோருக்கு உருவாக்கி தருவார். 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அப்பப்போ உடல் நலத்தில் ஒரு பாதிப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். என்ன இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு எல்லையில்லா நன்மைகளை உருவாக்கி தந்துடும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை உங்களுக்கு இப்ப கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கு. பல் மருத்துவர்கள் சரியான வேலை கிடைக்கலைங்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். லா பிராக்டிஸ் பண்ற பெண்களுக்கு இப்போ நல்ல வாய்ப்புகள் கைகூடி வரும். ஆடை அலங்கார வடிவமைப்பு நிபுணர்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், இப்படி டிசைனிங் சம்பந்தப்பட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வாய்ப்புகள் நன்றாக கூடி வரப்போகிறது. உடல் நலத்துல கொஞ்சம் பேக் பெயின் சிலருக்கு இருக்கும். அதனால உடல் இடுப்புக்கு கீழே வலி போன்ற தொந்தரவுகளும் இருக்கும். அதனால உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். இந்த வாரத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக விநாயக பெருமானை வழிபடுங்கள். தினந்தோறும் விநாயகருக்கு ஒரு விளக்கேற்றுங்க. இந்த 7 நாளுமே விநாயகருக்கு உங்க வீட்டிலேயே விளக்கேற்றலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி ஓம் கம் கணபதியே நமகான்னு சொல்லணும். நல்ல பலன் இருக்கும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு நிறைய வெற்றிகள் தேடி வரக்கூடிய நல்ல வாரமா இந்த வாரம் இருக்க போறது. குறிப்பா உங்களுக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இருக்கிறது ரொம்ப ஒரு அனுக்கிரகமான சூழ்நிலை. உங்க லாபாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார். அதை போல உங்களுடைய தைரிய ஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார். இந்த கம்யூனிகேஷன் லாடும் லாபாதிபதியும் சேர்றது, 5ஆம் இடத்துல சேர்றது உங்களுக்கு ஒரு நல்ல தொழில் அமைச்சு கொடுத்தோம். கடகராசிக்காரா சரியான தொழில் அமையலைங்கிற வாழ்க்கை இப்ப நல்ல தொழில் அமையும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடியும். அதை போல திரைப்படத்துறையில புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். நடிகர் நடிகைகளுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் இப்போ உண்டு. ஆன்லைன்ல நிறைய பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். ஏதாவது பொருள் வாங்கக்கூடிய ஆசை இந்த வாரம் முழுவதுமே இருக்கும். ஆன்லைன்ல பொருள் வாங்குற ஆசை. அதே போல சிறுதூர பயணங்கள், மகிழ்ச்சி பயணங்கள் உங்களுக்கு அமையும். அந்த பயணங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மன சந்தோஷத்தை கொடுக்க போறது. குடும்பத்தாரோடு வெளியூர்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த வாரம் நிலவருது. சந்திர பகவான் உங்க ராசிக்கு அதிபதி 11ஆம் இடத்திலே அமர்ந்து வாரம் துவங்குவதனால் மன மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இந்த வாரம் இருக்க போறது. அந்த வாரத்துல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், வெளியூர் பயணங்கள் இருக்கும், சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல
ஒரு நெருக்கடி வேலை பழு கடகராசிக்காரர்களுக்கு இப்ப இருக்கும். அன்அவாய்டபிள் விஷயம் அது. அந்த வேலை பழுவை நான் தூக்கி போட்டுறேன், எனக்கு வேலை பழுவே இருக்கக்கூடாதுன்னு இப்ப நினைக்கக்கூடாது. 8ல சனி இருக்கார். சனி தனிச்சிருப்பது நல்லதுதான் சொன்னாலும் அட்டமத்தில் இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் வேலை பழுவை உங்களுக்கு தருவார். இது சிலருக்கு வேலை மாறிடுவோங்கிற எண்ணத்தை கொடுக்கும். அவசரப்பட்டு வேலை மாற்றம் செய்ய வேண்டாம். அப்படி வேலை மாறணும்னு நினைக்கிறவா தயவு செய்து உங்க சொந்த ஜாதகத்தை பார்த்து அதுக்கு அனுமதி இருக்கான்னு தெரிஞ்சுட்டு மாறினா போறோம். ஆல்ரெடி நீங்களே ஒரு டைலமால தான் இருப்பீங்க. வேலை மாறலாமா வேண்டாமா, மாறினா நமக்கு நல்லா இருக்குமாங்கிற குழப்பத்தில் இருப்பீங்க. அந்த குழப்பத்தோடையும் முடிவெடுக்காதீங்க. உங்க சொந்த ஜாதகம் பார்த்து முடிவெடுக்க. 6ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால சிலருக்கு வயறு உபாதைகள், சிலருக்கு பிறப்பு உறுப்புகள், ஆசனவாய் போன்றவற்றில் பிரச்சனை போன்றவைகள் எல்லாம் கொஞ்சம் இருக்கலாம். அதனால ஹீட் சம்பந்தப்பட்ட விஷயம், வயத்துல ரொம்ப சூடு அதெல்லாம் தென்படலாம். அதனால உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. இந்த வாரம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாபம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க உங்க கல்வியில ஒரு முன்னேற்றமும் ஒரு மகிழ்ச்சியும், உயர்கல்வி படிப்பதற்கான அடிப்படை வாய்ப்புகளும் கூடி வரும். வங்கி கடனுதவி எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த வாரம் வங்கி கடனுதவி கிடைக்கும். ரொம்ப நல்ல வாரமா இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை இந்த வாரம் ஒவ்வொரு நாளும் நீங்க வழிபடணும். செவ்வரளி பூ சாற்றி முருகப்பெருமானை வழிபடுங்க. எல்லா நன்மைகளும் வரும். எனதருமை சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு குதூகலமான வாரம்னு எடுத்துக்கலாம். குறிப்பா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போற வாரம். நிறைய பேருக்கு வேலை மாற்றம் ஏற்பட போற வாரம். இந்த வாரத்துல சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல புதனோடு சேர்ந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டம். அதனால உங்களுக்கு புதுசா வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். அதே போல 5ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு மிகுந்த ஒரு லாபமும் மிகுந்த ஒரு யோகமும் பிசினஸ்ல உண்டாக போறது. அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பாராட்டு கிடைக்க போறது. உங்க பேச்சுல இருக்கக்கூடிய கோபம், அவசரப்பட்டு கருத்துக்கள் சொல்வதை தவிர்த்திடணும். ஒருத்தர் பேசின்னு இருக்கேன்னு சொன்னா அவ என்ன கருத்து சொல்ல வராங்கிறது முழுமையா தெரிஞ்சுக்காமலேயே அவங்க கருத்து சொல்ல துவங்கின உடனேயே அந்த கருத்தை மறுப்பது என்பது தவறு. அந்த கருத்தை நல்ல காது கொடுத்து கேட்கணும். பொறுமையாக அவர்களுடைய கருத்தை முழுமையாக கேட்டுட்டு பதில் சொன்னால் உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். ஆரம்பத்திலேயே அவசரப்பட்டு கருத்து சொன்னால் அவர்கள் சொல்ல வருவது தெரியாமல் நீங்கள் கோபப்பட்டு உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை தடுத்துக் கொள்வதாக அமைந்துவிடும். ஆகவே பேச்சுக்களில் கொஞ்சம் கவனமா இருங்க. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பதனால உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு சில உடல்நல தொந்தரவுகளை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். 2ல கேது, அட்டமத்தில் ராகு என்ற நாகதோஷம் உங்களுக்கு இப்பொழுது நிலவி கொண்டிருக்கிறது. வாய்ப்பு கிடைத்தால் திருப்பாம்புரம் சென்று வழிபட்டு விட்டு வருவது உங்களுக்கு ரொம்ப நல்லது. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல பொருள் வரவை தருவார். உங்களுடைய குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை உருவாக்கி தருவார். பெண்களுக்கு உள்ளூர்ல நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல உற்சாகமான முன்னேற்றமான செய்திகள் தேடி வரும். தாய்மை பேற்றுக்கு ஏறிங்கியவர்களுக்கு நல்ல தாய்மை பேர் அமையும். இது நல்ல வாரமா இருக்கு. இந்த வாரத்துல கொஞ்சம் பேக் பெயின் தொந்தரவுகள் இருக்கலாம். அந்த உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. மூட்டு வலி, பேக் பெயின் தொந்தரவு இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராகவேந்திரர். ராகவேந்திரர் ஆலயத்துல நெய் தீபம் ஏற்றி கற்கண்டு படைத்து நீங்க வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அற்புதமாக அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பாக்கியத்துல சந்திரன் அமர்ந்து வாரத்தை துவக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். முன்னேற்றகரமான வாரம். வெளிநாட்டு பயணம் பலருக்கு கைகூடும். தாய்நாட்டுக்கு வருவதற்கு விரும்பியவர்களுக்கு தாய்நாடு வரக்கூடிய வரம் அமையும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தந்தை வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட செய்திகளை கொண்டு வந்து கொடுப்பார். குறிப்பாக உங்களுடைய விரையாதிபதியும் அட்டமாதிபதியும் இணைந்து 4ஆம் இடத்தில் இருக்கிற போது தந்தையாருடைய உடல் நலத்திலும் அதிக கவனம் எடுத்துக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. ஏன்னா நான் உங்களுக்கு விரையாதிபதி சூரியனாக இருக்கிறார்.
அவர் அட்டமாதிபதியோடு சேர்கிறார் என்கிற போது தந்தையாருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அதே போல உங்களுடைய வீட்டில் மின் சாதனங்களை நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க. மின் கசிவு ஏற்படுவதற்கோ மின் விபத்துக்கள் ஏற்படுவதற்கோ, அதே போல சமையல் கட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுடைய சமையல் கட்டில் கேஸ் சிலிண்டர் லீக் ஆகாமல் இருக்கான்னு பாருங்க. சின்ன அளவுக்கு லீக்கேஜ் வாடகை தெரிந்தால் கூட உடனடியாக கம்பெனிக்காரங்களை கூப்பிட்டு சர்வீஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நல்லது. அது எனக்கு சின்ன கேஸ் லீக்கேஜ் தான் நினைப்பீங்க, பெரிய விபத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அதுபோல் மின்சாதனங்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு அனுகூலமான சூழ்நிலையும் சக நண்பர்களுடைய ஒத்துழைப்பும் இந்த வாரம் சிறப்பாக அமைய போகிறது. பெண்களுக்கு எடுக்கும் முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நல்லது ஒரு வாரம்தான். வெளியூர் சுற்றுலாக்கள் அமையக்கூடிய நல்ல யோகம் கூடி வருது. முக்கிய விஷயங்களில் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சூழ்நிலை நல்லா இருக்கு. எது எப்படி இருந்தாலும் ராசியில கேதுவும் 6ல் சனியும் இருப்பது அவ்வளவு நல்ல அமைப்பல்ல. 6ல் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு பொதுவாக நன்மையை தருவார் என்று சொன்னாலும் லக்னத்தில் இப்போ கேது இருப்பதனால, அவங்க ராசியில கேது இருப்பதனால சில உடல்நல தொந்தரவுகள் வருவதற்கும் தொற்று நோய்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டுங்கிறதுனால கூடுதல் கவனமாக நீங்கள் இருந்து கொள்வது நல்லது. இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரை சென்று வழிபட்டு துளசி மாலை சாற்றி வழிபடுவது எல்லா நன்மையும் உங்களுக்கு தரும். அதனால ஆஞ்சநேயரை வழிபடுகிற போது மறவாமல் ராம மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். ஸ்ரீராம ஜெயராம ஸ்ரீராம ஜெயராமன் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்படும். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பார்க்கிறது ஒரு நல்ல சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி தருது. உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நல்லா இருப்பீங்க. அதே நேரத்தில் அட்டமத்தில் சந்திரன் அமர்ந்து வாரம் துவங்குவதனால பலருக்கு வேலை மாற்றம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இந்த வாரம் இருக்கும். திடீர் பயணங்கள் அமையும். பயணங்களில் கூடுதல் பாதுகாப்பு எடுத்துக்கொள்வது நல்லது. முடிந்தவரை பயணங்களை தள்ளி போடலாம். அல்லாவிட்டால் பயணங்களின் போது கூடுதல் எச்சரிக்கையாக பயணம் செய்வது என்பது உங்களுக்கு நன்மையை தரும். தாயாருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது ஒவ்வொரு துளாராசிக்காரர்களுக்கும் இப்பொழுது கட்டாயமாகிறது. இந்த காலகட்டத்தில் 6 7லிருந்து உங்களை பார்ப்பதனால உடல்நல தொந்தரவுகளும் இருந்து கொண்டிருக்கும். அதாவது ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறார்கள். ஆகவே உடம்புல உஷ்ணம் அதிகமாகி அந்த உஷ்ணத்தினாலையும் உங்களுக்கு உடல்நல பாதிப்புகள் இருக்கும். அந்த பாதிப்புகள் என்பது உடம்புல நெருப்பு படர்ந்தது போலவோ உடம்புல சொறி எடுப்பது போன்றவோ உங்களுக்கு உணர்வுகளையும் ஏற்படுத்தி தரலாம். இந்த காலகட்டத்தில் 12ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பதனாலே ஆசன வாயில் சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த அதிகமாக காரம் சேர்ப்பது என்பவற்றை தவிர்த்து கொள்வது இந்த வாரம் நல்லது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஈடுபாட்டை அதிகப்படுத்துவார். இப்பதான் நான் மிகுந்த நிம்மதியாக இருக்கிறேன் என்பதை போல ரொம்ப ஃப்ரீயா ஹாயா நீங்க இருக்க போறீங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் சேர்ந்திருக்கிறதுனால செல்போன் கையுமாகவே இருக்கிறது. பொழுதுபோக்கு விஷயங்கள் ஈடுபாடு கூடுறது, நண்பர்களோடு அரட்டை அடிப்பது, வெளியிடங்களுக்கு சென்று வருவது, விரும்பிய தின்பண்டங்களை வாங்கி தின்பது, நல்ல ஹோட்டல்களுக்கு சென்று சாப்பிடுவது, ஆசையாக வாழ்க்கை துணைவரிடம் பேசுவது, அப்படின்னு ரொம்ப திரைப்படங்களுக்கு சென்று மகிழ்ச்சியாக இருப்பது என்று உற்சாகமான மனநிலையும் இந்த வாரம் துளாராசிக்காரர்களுக்கு தென்பட போகிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் லாபமும், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றகரமான மகிழ்ச்சிகரமான செய்தியும் வரப்போகிறது. அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஷீரடி பாபா. அவரை வழிபடுங்க, நன்மைகள் நடக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 9க்குரிய சந்திரன் 7ல் அமர்ந்து சுயசாரத்தில் அமர்ந்து வாழ்க்கை இந்த வாரத்தை துவக்குகிறார் என்பது நல்ல வெளிநாட்டு வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுக்கும். அதை போல உங்களில் வேலை இழந்தோருக்கு நல்ல வேலை வாய்ப்பு திடீர் அதிர்ஷ்டமாக இந்த வாரம் கிடைக்க போகிறது. இன்னொரு புறம் உங்களுக்கு 7ஆம் இடத்திலே உச்சமாக இருக்கக்கூடிய சந்திரன் மறு திருமண வாய்ப்பை
முதல் திருமணம் முறிவுற்றவர்களுக்கு, முதல் திருமணத்திலிருந்து விவாகரத்து பெற நினைப்பவர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட நல்ல செய்தியையும், புதிய திருமணத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு இரண்டாவது திருமணம் புதியதாக இப்பொழுது கூடி வரக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த வாரம் சந்திரனுடைய பயணம் 10ஆம் இடத்தை நோக்கி செல்வதனால் வார இறுதியிலே உங்களுக்கு வேலை நிமித்தமாக ஒரு மனக்குடைச்சல், ஒரு மனதில் ஒரு அமைதியின்மை ஏற்படலாம் என்கிறதுனால விருச்சிக ராசிக்காரர்கள் பணி நேரங்களிலே விடுமுறை எடுப்பதை அவாய்ட் பண்றதும் நல்லது. சில பேர் விடுமுறை முடிந்து அலுவலகம் திரும்பலாம் என்று நினைக்கிற போது அந்த வேலையில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் என்பதனால் விடுமுறை எடுக்கிற போது கூட கொஞ்சம் கவனமாக விடுமுறை எடுப்பதும், உங்களுக்கு இடப்பட்ட பணிகளை நீங்கள் முழுமையாக முடிப்பதும் தான் உங்களுக்கு நிம்மதியை தரும். பேச்சிலே கோபம் கொந்தளிக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கோபமே உங்கள் எதிரியாக அமைகிறது என்று கிரகநிலைகள் காட்டுவதனால இந்த கோபத்தினால் உங்களுக்கு பல தடைகளும் பிரச்சனைகளும் வாழ்க்கையில் வரப்போகிறது என்று உங்களுடைய கிரகநிலைகள் சுட்டுவதனால் கோபத்தை தவிர்ப்பது என்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையை உருவாக்கி தரப்போகிறது. இந்த வாரம் அர்த்தாஷ்டம சனியும் நடப்பதும், 6லே குரு இருப்பதும், 6ல் இருக்கக்கூடிய குருவை சனி பகவான் பார்ப்பதும், கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதயம் சார்ந்த பிரச்சனைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கலாம் என்பதனால் உடல் நலத்துல அதிக அக்கறை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆனைமுகத்தான். ஆனைமுகத்தான் விநாயகன், குறிப்பாக ஈச்சனாரி விநாயகரை வழிபடுவது சகல நன்மைகளையும் உங்களுக்கு தரும். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி ராசியில் அமர்ந்திருப்பது மிகச்சிறந்த யோகம். அந்த யோகத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியில் சென்றிருப்பதும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை உருவாக்கி தரப்போகிறது. நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமாக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இப்பொழுது உருவாகும். இன்னும் அதிர்ஷ்டமான செய்தியாக பூர்வீக சொத்து வரக்கூடிய யோகம் இப்பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும். 2ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் பாவத் பாவம் என்ற அடிப்படையில் இருப்பதனால் குடும்ப வாழ்க்கைக்கு, குடும்ப உறுப்பினர்களுக்கு இப்பொழுது முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களுடைய மகிழ்ச்சிக்காக உங்கள் நேரத்தை செலவழிப்பீர்கள். தன வருமானம் அதிகரிக்கும். உங்கள் வேலையின் மூலமாக வரக்கூடிய வருமானம் இப்பொழுது பெருகும். 4ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் நெஞ்சு சம்பந்தமான நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். 4ஆம் இடத்து ராகு ஏற்கனவே இருந்து கொண்டு தானே இருக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிற போது 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து வாரம் துவங்குவதனால் உடல் நலத்தில் அப்படி அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதை போல 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பதவி மாற்றம் செய்ய வேண்டிய எண்ணத்தை, புதிய வேலை மாறலாம் என்ற எண்ணத்தை உங்களுக்கு உருவாக்கி தருவார். வியாபாரிகளுக்கு இந்த வியாபாரத்தை நம்ம விட்டுட்டு வேற வியாபாரம் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற சிந்தனை வரும். அப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்துடக்கூடாது. உங்களுடைய சுயஜாதகம் பார்த்து அதற்கு அனுமதி இருக்கா, ஏற்கனவே உள்ள பிசினஸை நல்லா பண்ண முடியுமா, புதிய பிசினஸ் ஆரம்பிக்கிறதா நல்லதா என்பதை பார்த்து பிறகு முடிவு செய்யுங்கள். திருமணமாகும் விஷயங்கள்ல கொஞ்சம் புதிய உறவுகள் ஏற்படக்கூடிய யோகம் இருப்பதனால் திருமண விஷயம் அழகாக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொண்டாலே மிக இனிமையான வாரமா இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்கு அன்னை மீனாட்சியை வழிபடுங்கள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்துல 5ல் சந்திரன் அமர்ந்து வாரம் துவங்கிறது ஒரு யோகம். நல்ல தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும். 5ல் சந்திரன், 11ல் சுக்கிரன் புதன் என்பது மிகுந்த யோகங்களை தருகிறது. உங்கள் யோகாதிபதியாகிய சுக்கிரன் லாபத்தில் அமர்ந்து மிகப்பெரிய வெற்றிகளை தொழிலில் தரப்போறார். பெண் தொழில் முனைவோர்களுக்கு ஏற்றம் தருவார். திரைப்படத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தருவார். கலைஞர்கள் ஏற்றம் பெறுவார்கள். கம்ப்யூட்டர் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்க்கிற ப்ரொமோஷன் வந்து சேரும். புதிய வேலை எதிர்பார்க்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு புதிய வேலைகள் வரும். பற்களில் சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்பொழுது தென்படுகிறது. 3ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதனால் உங்களுக்கு சிறு தூர பயணங்களில் சிறு தொந்தரவுகளும் வரலாம். அதே நேரத்திலே 3ல் ராகு என்பது உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு மிகுந்த நன்மைகளை தருவார் என்பதனால் துர்க்கையை வழிபடுவதனால் உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் ஏற்படுவதற்கும் இந்த வாரத்தில் வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்திலே குரு பகவான் இருப்பதனால் சிலருக்கு உடம்பிலே இதய பாகத்திலே கொழுப்பு சேருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆகவே நீங்கள் உடல் நலத்திலும் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும்.
9ஆம் இடத்திலே கேது இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டு பயணங்களை இப்பொழுது மேற்கொள்ளக்கூடியவர்கள். நீங்கள் 9ஆம் இடத்துல கேது இருக்கு, வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்கிற போது சில சட்ட சிக்கல்களை நீங்கள் சந்திக்கலாம் என்றும் தெரிகிறது. ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள். திடீரென்று பாஸ்போர்ட் காணாமல் போவது, விசா காணாமல் போவது, வேறு ஏதாவது சிக்கல்கள் வருவது என்று தொலைதூரத்து பயணங்கள், விமான பயணங்கள் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு சிக்கல்கள் வரலாம் என்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்கள் கல்வியிலே நேர்மையான முறையில் நடந்து கொள்வதுதான் சட்ட சிக்கல்கள் வராமல் உங்களை காப்பாற்றும். பிறருடைய தீசிஸ் காப்பி அடிச்சு நீங்க எழுதுறது, இந்த மாதிரியான விஷயங்களால் சிலருக்கு சட்ட சிக்கல்கள் வரலாம் என்று இருக்கிறது. ஆகவே கவனமாக இருங்கள். இந்த வாரம் பெண்களுக்கு மிக உயர்வான வாரம். அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர். அவளை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் வந்து சேரும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு வாரமா இந்த வாரத்தை எடுத்துக்கலாம். 4ஆம் இடத்துல சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துல அமர்ந்து வாரம் துவங்குகிறது. அதனால புதுசா வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இப்பொழுது உருவாகும். லக்கணத்துல ராசியில சனி தனித்திருப்பது அப்படின்னு பார்க்கிற போது, சனி தனித்திருப்பது நன்மைதான் தரும் என்று சொன்னாலும், இதே காலகட்டத்தில் கொஞ்சம் உடல் நலத்திலும் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. தொற்று நோய்கள் ஏற்படாதவாறு கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். சுவாசிக்கும் காற்று இருக்கு பாருங்க, அந்த காற்றுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தினந்தோறும் பிராணாயாமம் செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் அவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம். தினந்தோறும் பிராணாயாமம் செய்யுங்கள். வெளியிடங்களுக்கு செல்கிற போது காற்று மாசு உங்களை அதிகமாக சில இடங்களில் தாக்கலாம் என்பதனாலே முகக்கவசம் அணிந்து கொண்டு செல்வது என்பதும் கும்பராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். 2ஆம் இடத்திலே ராகு இருப்பதனால் பிறரிடம் வாயை கொடுத்து வம்பை விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு தென்படுவதனால் பேச்சை நீங்கள் சுருக்கி கொண்டு பிறரிடம் கடுமையாக பேசாமல், கடுமையாக வாக்குவாதங்கள் செய்யாமல் விட்டு கொடுத்து செல்வது என்பது உங்களுடைய வெளி உலக வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் உங்களுடைய நிதானமான அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை தரும். லாபத்திலே இருக்கக்கூடிய சூரிய பகவானும் அவரோடு சேரக்கூடிய செவ்வாய் பகவானும் உயர் பதவியிலே இருக்கக்கூடியவர்களுடைய அனுகூலமான சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி தரப்போகிறது. உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூடி வரப்போகிறது. 2இல் ராகு அட்டமத்தில் கேது என்று சொல்வதனாலே ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள், பேக் பெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சிலருக்கு ஏற்படலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் ரொம்ப நன்றாக இருக்கும். படிக்கும் மாணவர்களுக்கு கல்வியின் தரம் உயரும். அதாவது நீங்க படிக்க சரியா படிப்பீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல மன திருப்தி ஏற்பட்ட அளவுக்கு படிப்பீங்கன்னு தெரியுது. அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பால் வண்ணநாதர். அவரை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் உருவாகும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஏற்றம் தரக்கூடிய நல்ல வாரமா இந்த வாரம் அமைய போகிறது. குறிப்பா ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருப்பதும் 5 கூடிய சந்திரன் 3லே அமர்ந்து உங்கள் காதல் விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றியை உருவாக்கி தரப்போகிறார். குலதெய்வ வழிபாட்டிற்காக பலர் வெளியூர் சென்று வருவீர்கள். சுற்றுலா செல்வதற்காக வெளியூர் செல்வீர்கள். இந்த பயணங்கள் உங்களுக்கு இனிப்பாகவும் மகிழ்ச்சியும் தரப்போகிறது. ராசியில் இருக்கக்கூடிய ராகு, 7ல் இருக்கக்கூடிய கேது ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி விடுவார்கள் என்பதனால் காளகஸ்தி சென்று நீங்கள் நாக வழிபாடு செய்துவிட்டு வருவது என்பது மீனராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றியை உருவாக்கி தரும். 12ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்வதும் 2ஆம் இடத்திலே குரு பகவான் அமர்வதும் மீனராசிக்காரர்களுக்கு 2024ஆம் ஆண்டை அதிர்ஷ்டகரமான ஒரு ஆண்டாக உருவாக்கி தரப்போகிறது. ராஜயோகமாக வேலையிலே சில மாற்றங்களை உருவாக்கி தரப்போகிறது என்பதாலும் அது நான் நம்முடைய சேனல்களில் தனி பதிவாகவே கொடுத்துருக்கேன். மீனராசிக்காரங்க மட்டுமில்ல, 12 ராசிக்காரர்களுக்கும் 2024 எப்படி இருக்க போகிறது என்று தனித்தனி பதிவுகளாக கொடுத்துருக்கேன். அதை போய் பாருங்க. அந்த 2024 ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு அச்சாரமாக இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியை தேடி தரப்போகிறது. 9ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்து மிகுந்த யோகத்தை தருகிறார். புதன் அமர்ந்து மிகுந்த வெற்றியை தருகிறார். இந்த சுக்கிரன் புதனுடைய காம்பினேஷன் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க போகிறது. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னவாளுக்கு குழந்தை பாக்கியமும், 2வது குழந்தை இல்லைன்னு சொன்னவர்களுக்கு 2வது குழந்தை பிறக்கக்கூடிய யோகமும்,
எனக்கு திருமணம் ஆயிருச்சு, முதல் திருமணம் முறிவுற்றுவது, 2வது கல்யாணம் எப்போ கூடுன்னு கேட்குறவங்களுக்கு 2வது திருமணம் கூடக்கூடிய நல்ல செய்தியும் இந்த வாரம் வரப்போகிறது. ஒரு மனமகிழ்ச்சியான நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சின்ன கடும்பாடி அம்மன். கடும்பாடி அம்மனை வழிபடுகிற போது எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும். அன்பர்களே, இந்த பதிவில் உங்களுக்குரிய பொதுவான ராசி பலன்களை தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய ஜாதகத்தின்படி உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரம் சூட்சமும் நடக்கிறதோ அப்படித்தான் எல்லா பலன்களும் நடைபெறும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டாலோ, நியூமராலஜி, வாஸ்து ஆலோசனை போன்ற தேவைப்பட்டாலோ, சுப முகூர்த்தம் குறிக்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும்னு எந்த வகையான ஜோதிட ஆலோசனையும் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்முடைய அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.